விழாவில் ராஜ்நாத் சிங் வந்து அரை மணி நேரம் கலைஞரை பற்றி புகழ்ந்து பேசினாரு. அது அவர் வந்து ராஜ்நாத் சிங்கா பேசியிருக்க மாட்டாரு, மேலிடம் உத்தரவிட்டிருக்கும் ரஜினிகாந்த் பேசிட்டாரு. யார் மேலிடம் இப்ப கலைஞரை பத்தி புகழ்ந்து ராஜ்நாத் சிங்கை பேச சொன்னது யாரு? என்ன பாக்குறீங்க? இதெல்லாம் அவளுக்கு கேட்டதாங்க தெரியும், என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? யார் உத்தரவு போட்டா யார் வந்து பேசுறாங்க என்று நாட்டு மக்கள் அனைவருக்கும் அறிவார்கள். அதை வெளிப்படைத்தன்மையாக இன்றைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு, வெளிப்படையை தெரிவிச்சிட்டாரு. இவரெல்லாம் நாடகம் ஆடுறாங்க, திமுக பாரதிய ஜனதா நாடகம் ஆடுறாங்க. அந்த நாடகத்தை வெளியில கொண்டு வந்தது திரைப்பட நடிகர், அவருக்கு நன்றி சொல்லலாம். அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இன்னைக்கு வெளியில பார்த்தா எதிரி மாதிரி இருக்குது, தோற்றம் அளிக்கிறாங்க. திமுகவும் பாரதிய ஜனதாவும் எதிரி மாதிரி தோற்றம், ஆனா உள்ள உறவு வச்சிட்டு இருக்காங்க. சட்டமன்றத்தில் எதிர்கட்சி அந்தஸ்தை கொடுத்ததே பிஜேபி கூட்டணி தான் அப்படின்னு சொல்லி இந்தியாவும் வேடிக்கையாகவும் இருக்குது. என்ன பண்றது? இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 1998 இன்றைக்கு 4 நாடாளுமன்ற பொருளை அதிமுக தான் அவர் பெற்றாங்க. இப்பொழுதும் அதிமுக கூட்டணி வைக்கிற காரணத்தினால தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் 4 பேர் தேர்ந்தெடுக்க நினைச்சிருக்கிறேன். 4 பேர் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இதே நிலை 2019 நாடாளுமன்ற தேர்தலோட 22 சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்தது. அப்பொழுது நாடாளுமன்ற தேர்தலையும் திமுக போட்டியிட்டது. 2022 22 சட்டமன்ற இடைத்தேர்தலையும் அதிமுக போட்டியிட்டது. ஒரு இடத்துல அதிமுக நாடாளுமன்றத்தில் வென்றது. ஆனா 9 இடத்துல சட்டமன்ற இடைத்தேர்தல் நாங்க வென்றோம். அது நீங்க பாத்தீங்கன்னா நிலக்கோட்டையில, உதாரணத்துக்கு திண்டுக்கல்ல நாடாளுமன்ற போட்டியிடுறாரு, நிலக்கோட்டையில திமுக வேட்பாளர் போட்டியிடாரு, எம்எல்ஏல. அது நிலக்கோட்டையில அதிமுக வெற்றி பெறுது 23,000 ஓட்டுல சுமார். அதுலயே நாடாளுமன்றத்துக்கு பார்க்கும்போது அவர் கூடுதலான வாக்கு வாங்கியிருக்கார் திமுக வேட்பாளர். ஆக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு மாதிரி வாக்களிக்கிறாங்க, சட்டமன்றத்துக்கு ஒரு மாதிரி வாக்களிக்கிறாங்க. இதே நிலை பாருங்க. 2019 ஒரே ஒரு இடம் தான் நாங்க வெற்றி பெற்றோம், இதே கூட்டணி. பிறகு தேமுதிக கூட்டணியில் இல்ல. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது நாங்க 75 இடத்துல வெற்றி பெற்றோம். அதிமுக தமிழகத்தில் ஆள வேண்டும் என்பதற்காக 75 இடங்கள் கூட்டணி கொடுத்தாங்க. அதே மத்தியில 2019 ஆட்சி வரும்னு சொல்லி அப்போ இருந்தது. அப்போ ஒரு இடம் தானே கொடுத்தாங்க. அப்போ மக்கள் யாருடைய ஆட்சி விரும்புறாங்கன்னு நீங்களே புரிஞ்சுங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.